ஆணோட அருமை பெண்ணுக்கு எப்ப தெரியுமா தெரியும்? ஒரு மாப்பிள தேடி மாப்பிள கிடைக்காம இருந்து, நமக்காக வெளிநாட்ல போயி, சாக்கடையும், செப்டி டேங்கும், பாத்ரூம கிளீன் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சு, பொண்டாட்டிக்கு, புள்ளைக்குன்னு சொல்லி பார்த்து, பார்த்து செய்யும்பொழுது தெரியாது. வெளிநாடு போயிட்டான் உழைக்க என்னாலலாம் இருக்க முடியாது. ஒரு சில பெண்கள், ஒரு கள்ளக்காதல் அஃபேர்க்குள்ள போறது, 5 நிமிஷம் ஆசைக்காக போறது, இந்த மாரிலாம் தப்பு பண்ணிட்டு போறாங்க தெரியுங்களா? அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டு போயிட்டு, அங்க போய் யோசிப்பாங்க. ஐயோ! நம்ம புருஷன விட்டுட்டு வந்துட்டோமே! இவன்கிட்ட வந்து கஷ்டப்படுறோமே! அம்மா பேச்ச கேட்டு வந்துட்டோமே! நம்ம புருஷன புரிஞ்சுக்காம வந்துட்டோமே! எத்தன பெண்கள் இருக்கீங்க? பதிவு போடுவீங்க. இன்னைக்கு இவன்கிட்ட புருஷன் மோசம்ன்ட்டு இவன்ட்ட வந்து கஷ்டப்படுறோமே! புள்ளையும் புருஷனையும் விட்டுட்டு வந்தோமே! அம்மா பேச்ச கேட்டு புருஷன விட்டு வந்தோமே! அன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறோமேன்னு நெறைய பெண்கள் இருக்கீங்க. அதே மாரி ஆண்களுக்கு பெண்ணோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? பொண்ணு தேடி, தேடி, தேடி பொண்ணு கிடைக்காம லோலு பட்டு, வயசாய தோற்றம் வந்து, தொப்பை வந்து, தலையில முடி கொட்டி, அந்த இளமை தன்மைலாம் போனதுக்கு அப்புறம், ஒரு பொண்ணு அழகாவோ, சுமாராவோ எப்படி கிடைச்சாலும் அந்த பொண்ண மகாராணி மாரி பார்த்துப்பாங்க. தன்னோட அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க. தாயாவும், தாரமாவும் பார்த்துப்பாங்க. நமக்கு 6 அறிவு தான், மனுஷ பிறவி தான். எவ்வளவோ சோசியல் மீடியால பார்க்குறோம். ஸ்டார்ட்டிங்லயே வாழ்க்கைய புரிதலோட புரிஞ்சு வாழலாமே! வாழ மாட்டோம். ம். அதிகமா 90ஸ் கிட்ஸுக்குலாம் பொண்ணு கிடைக்கிறதில்ல. ஏன்னு தெரியுமா? அபார்ஷன் பண்ணாங்க. 90ஸ் கிட்ஸ் அந்த ரேஞ்சுல 85க்கு அப்புறம் 90, 95 வரைக்கும் மாசமா இருக்கும்போதே, அப்போ ஒரு பெரிய போர் மாரி நடந்தது. ஹாஸ்பிட்டல்ஸ்ல, கிளினிக்லலாம். செக் பண்ணி, ஸ்கேன் பண்ணி இது பொம்பள புள்ள தான் சொன்னா அபார்ஷன் பண்றது. என்ன ரீசனுக்காகலாம் அபார்ஷன் பண்ணாங்க தெரியுமா? அதே நீங்க ஆண்கள் தான் காரணம். என்னன்னா, வரதட்சணை அதிகமா கேட்கிறது. கல்யாணம் பண்ணி குடுத்தா, அந்த கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வீட்லேருந்து செஞ்சுகிட்டே இருக்கணும். தாய் மாமா இல்லன்னா அம்மா, அப்பா செஞ்சுகிட்டே இருக்கணும். நீங்க புள்ள பெத்து அது வயசுக்கு வந்து காது குத்தி வச்சு பொறந்த நாள் கொண்டாடி கல்யாணம் பண்ணி குடுக்குற வரைக்கும் செஞ்சுகிட்டே இருக்கணும். அது புள்ள பெத்ததுக்கு அப்புறமும் கூட தாத்தா, பாட்டி வீட்லருந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணு. 3வது பயம். பாலியல் வன்கொடுமை, கூட்டு பலாத்காரம், சைல்டு அபியூஸ் இதெல்லாம் கருத்துல வச்சு தான், பொம்பள புள்ளையே வேணாம். இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்றோம்? நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்? அதுலயும் பொண்ண கட்டி குடுத்தோம்னா, மாப்பிள்ளை இங்கேயே கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கிற பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு போலாம். இது பெண்ணுக்கும் பொருந்தும். கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு போலாம். போய் நம்ம பொண்ண இழுத்து போட்டு அடிக்கலாம். ஏதோ ஒரு அஃபேர் வந்ததுக்கு அப்புறம் சந்தேகப்பட்டு வாலண்டரியா அடிக்கலாம். இதெல்லாம் கருத்துல வச்சு தான், அதுலயும் ஆம்பளைக்கு தான் சொத்து எழுதணும். ஆம்பள தான் கொல்லி வைக்கணும். பொம்பள புள்ளைக்கு அந்த இது கிடையாது. அதனால பொம்பள புள்ளைய வேணான்னு வெறுத்து அப்போலாம் அபார்ஷன் பண்ணாங்க. அதனால தான் இன்னைக்கு 90ஸ் கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கிறதில்ல. இதான் உண்மை. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் சைடுலாம் பொண்ணுக்கு நகை போட்டு கட்டிக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் நம்ம தான் உருவாக்குறோம். வயசு இருக்கும்போதே, வாலிபம் இருக்கும்போதே, அறிவு இருக்கும்பொழுதே, நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்குது, ஒரு மாப்பிள்ளை கிடைக்குது. அத அன்பா ரசிச்சு, உண்மை, தன்மை, காதலோட வாழ்க்கை நடத்துனீங்கன்னா, இவ்ளோ பிரச்சனை வரவே வராது. இது வந்து பாலுக்கு கீரைன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு இடையில் உருளைக்கிழங்கு வறுவல் வாங்க சாப்பிடலாம்.